ஆள்க நலத்துடன் இந்த அற்புத பொடி பண்ணுறதுக்கு வெந்தயம் வந்து 50 கிராம்ங்க, ஓமம் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம், கருஞ்சீரகம் வந்து 10 கிராம்ங்க. நம்ம சொல்கிற அளவு வந்து கண்டிப்பாக கூடியும் இல்லாமல் குறையும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அளவு வந்து ரொம்ப முக்கியங்க. கருஞ்சீரகம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டுங்க. ஸோ நான் சொல்கிற அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. என்னடா என்ன பொடின்னு சொல்லாமே அளவு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பொடி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. தேவையில்லாத உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வந்து அப்படியே கரைச்சிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இது ரெகுலர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து இதாகுங்க. இது யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பொடி வந்து சாப்பிடாதீங்க. இது வந்து லைட்டாக வந்து இரும்பு அடிச்சட்டில் வந்து லைட்டாக வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும் தேவையில்லை. லைட்டாக சூடேற மாதிரி லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. இது எப்படி சாப்பிடணும் அப்புறம் வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஞ்ச் நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த 3 விரல வந்து ஒரு பிஞ்ச் தாங்க எடுக்கணும். நம்ம உப்பு எடுப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு இந்த ஒரு பிஞ்ச் அளவு தாங்க எடுக்கணும். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.